அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எனக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சுருந்தேன். பொங்கல் கூடயே உளுந்த வடை கடையில் வாங்கிட்டு கூட சாம்பார் சட்னி எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன். சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு பொங்கல் பிடிக்கும்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் இறா தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருந்துச்சு. எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இறால் தவா ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த இறால 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிளகு சீரகம் இடித்து ஃப்ரெஷ்ஷாக அதையும் சேர்த்து நல்லா கோட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். சைடில் பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடயே ஒரே ஒரு ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம மசாலா தடவி வச்சுருந்தோம்ல இறா இது கூடயே சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சோன்னா தண்ணி விட ஆரம்பிச்சோம். ஆனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். சைட்லேயே கிள்ளி போட்ட மஞ்சள் பருப்பு தான் செஞ்சுருந்தேன். இது கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கூடயே ஒயிட் ரைஸ் வடித்து வச்சுட்டேன். கொஞ்சமாக தக்காளி ரசம் வச்சுருந்தேன். அதான் நல்லா சுருள வதக்கிறதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான இறா தவா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து அவுட்புட் எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ் சூப்பரான லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டு எனக்கு டே அப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த மீன் ஃபாலோ பார்க்கலாம். பாய்.